ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிற போமோட டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போம் யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் போமோட டீட்டெயில்டான சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா. ராபர்ட் லீ ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம ஆத்தரோட ஃபுல் நேம். இவங்க மார்ச் 26, 1874 பிறந்திருக்கிறாங்க. அமெரிக்கன் பொயட் அண்ட் பிளே ரைட்டும் கூட. அண்ட் இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ பாய்ஸ் வில், நார்த் ஆஃப் பாஸ்டன், நியூ ஹாம்ப்ஷயர் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ். அண்ட் அவங்க வந்து புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க பொயட்ரிக்காக. அண்ட் கான்க்ரெஷனல் கோல்டு மெடலும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. 29th January 1963 வந்து இறந்துருக்குறாங்க. அதாவது நம்ம இப்போ பார்க்க போகிற போம் தி ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிற போம் வந்து ஃபஸ்ட்டு வந்து தி அட்லாண்டிக் அப்படிங்கிற மந்த்லியில் தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. மந்த்லி அப்படின்னா இந்த மாத இதழ் அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த குமுதம் குங்குமம்லாம் வந்து சொல்லுவோம்ல நம்ம தமிழில். அதே மாதிரி வந்து ஒரு மந்த்லியில் தான் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா August 1915. அண்ட் ரெண்டாவது வந்து எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916 வந்து மவுண்டெயின் இன்டர்னலில் ஃபஸ்ட்டு இப்போ மவுண்டெயின் இன்டர்னல் அப்படிங்கிற வந்து நம்மளோட பொயட் ராபர்ட் ஃப்ராஸ்டோட கலெக்ஷன் பொயட்ரி கலெக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு போமாக வந்து இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் இந்த போம் வந்து எதை பற்றின ஒரு டீல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போம் வந்து ரோடு இருக்குது பார்த்தீங்களா, 2 ரோடு இருக்கும். அண்ட் அந்த ரோடில் வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான தீம் இருக்கும். ஆனால் அதில் வந்து ஒரு டீட்டெயில்டான லைஃப்க்கு தேவையான மெசேஜை வச்சு சொல்லியிருப்பார். அண்ட் இந்த ரோடு அப்படிங்கிறத நம்ம லைஃப்பில் வந்து நம்மளும் எடுக்க போகிற ஏதாவது சாய்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த சாய்ஸ் எடுக்கலாமா, அந்த சாய்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங்கை தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான தீமாக வந்து இதில் ஹைட் பண்ணி வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. போமில் வந்து மொத்தம் 4 ஸ்டான்ஸாக இருக்குது. நம்ம வந்து ஸ்டான்ஸா வைஸ் டீட்டெயில்டான சம்மரி பார்த்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா, 2 roads diverge in a yellow wood, and sorry I could not travel both, and be one traveler, long I shout and look down on as far as I could, to where it bend in undergrowth. அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து எல்லோ வுட் அப்படிங்கிறது வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இருப்பாங்கல்ல, வீடு இருக்குல்ல, வீடை தான் வந்து அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து நான் வந்து ஒரு ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அந்த ரோடு வந்து 2ஆக பிரியுது. அதனால் வந்து நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஸோ வந்து என்னால் வந்து 2 ரோட்லேயுமே வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ வந்து நான் ஒரு ரோட்டில் தான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணணும். ஆனால் அந்த ரோடு எது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு குழப்பமாகவே இருக்குது. நான் வந்து எந்த ரோட்டில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குழம்பி போய் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்லேயுமே அப்படி தான். இதை வந்து சூஸ் பண்ணலாமா, அதை சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 12th படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாமா, இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா. அதை தான் வந்து இதில் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதில் எல்லோ வுட்டன் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப வருஷமாக அந்த இடத்துல இருப்பாங்கல்ல, அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொயட் வந்து ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டு அந்த பாத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணுறாரு. இந்த பாதையில் போனால் என்ன நடக்கும், இந்த பாதையில் வந்து என்ன இருக்குது, நம்ம வந்து இந்த பாதையில் போகணும் அப்படின்னா இது எப்படிலாம் இருக்கும், நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்குமா, நம்மளால் வந்து இதில் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பாதையுமே வந்து அவர் வந்து அனாலிசிஸ் பண்ணுறாரு. அண்ட் ஒரு பாதையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ட்ரீஸாக இருக்குது, கொஞ்சம் ஹிடனான ஏரியாஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அவருக்கு வந்து தெரியணும் இந்த பாதையில் போகணுன்னா என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் அதே மாதிரி நம்மளோட இந்த பாதையில் போனால் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத தெரியணும். இதே மாதிரி தான் வந்து நம்ம லைஃப்லையும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு டெசிஷன் அப்போது அதில் என்ன நல்ல விஷயம் என்ன பேடான கான்சிக்வன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொயட் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, then took the other and just a fair, and having a perhaps the better term, because it was grassy and water wear, though as for the passing there, and whom they really about the same அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நம்மளோட பொயட் வந்து அந்த 2 பாத் அதாவது அந்த 2 ரோடையுமே வந்து ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு டைம் தேவைப்படுது. எந்த பாதையில் போகலாம், எந்த பாதை வந்து குட்டாக இருக்கும் அண்ட் எது வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும், அவருக்கு வந்து எது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அண்ட் யோசிச்சுட்டு அண்ட் ஒரு பாதையை வந்து அவர் சூஸ் பண்ணார் அப்படின்னா, அண்ட் அதுவுமே ஈக்குவலாக குட்டாக இருக்குது, இதுவுமே நல்லது தான் அண்ட் அதுவுமே நல்லது தான் அப்படின்னு யோசிக்கார். ஆனாலும் கூட அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாதையை ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தார்ல, அவரோட சாய்ஸ் தான் வந்து இவருக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் அந்த பாத்தில் வந்து ஃபுல்லாக கிராஸி, அதாவது அந்த புல்வெளி பாதைன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இருக்குது. அண்ட் அந்த பாதையில் வந்து மேக்ஸிமம் பீப்புள் வந்து ரொம்பவே கம்மியானவங்க தான் வந்து அந்த பாதையில் வந்து நடப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதை தான் வந்து இந்த வாண்டட் டு வியூ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை தான் ரொம்பவே கம்மியான பேர் தான் வந்து இதில் வந்து நடப்பாங்க. இந்த பாத் வந்து மேக்ஸிமம் ஒரு அன்யூஸ்டாக தான் இருக்குது. ரொம்ப பேர் நடக்கலைன்னா அந்த பாதை வந்து கொஞ்சம் அன்யூஸ்டாக தானே இருக்கும். அண்ட் அப்போ வந்து இவர் நடக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இதுக்கப்புறம் வந்து இவர் ரியலைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாதையும் வந்து கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயும் ஒவ்வொரு டெசிஷனும் எடுக்கும்போது அதோட வந்து குட் அண்ட் பேட் கான்சிக்வன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கான்சிக்வன்ஸை பார்க்காம வந்து நம்ம எந்த ஒரு டெசிஷனையுமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் நம்ம அந்த பாதையில் போனதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம வந்து இதை விட அது பெட்டராக இருக்குமோ, பெட்டர் பொசிஷனாக இருந்தது அப்படின்னா அண்ட் இன்னொன்று வந்து ரியாலிட்டியாக இருக்காது. நம்மளோட ரியாலிட்டியில் வந்து என்ன நிஜமாக இருக்குதோ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ண பாதை இப்போ வந்து நம்ம ஒரு கெரியர் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, நம்ம வந்து இதில் இருக்கிறதுனால தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து அது வந்து ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா நம்ம இன்னொரு பாதைக்கு போய் பார்க்கல. மேபி நம்ம வந்து அதுக்கு போயிருந்தோம்னா இதை விட கூட பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ வந்து நம்ம போகல, நம்ம நினைக்கிறது வந்து ரியலாக இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறார். அண்ட் நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் போத் தட் மார்னிங் ஈக்குவலி லே த இன் அ லீவ்ஸ் நோ ஸ்டெப் ஹேட் ட்ரான் பிளாக். Oh, I kept the first of another day, yet knowing how well it's on the way, I doubted if I should ever come back அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம பொயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மார்னிங் டைமில் வந்து 2 பாதையுமே பார்க்குறதுக்கு வந்து அந்த 2 பாத்துமே பார்க்குறதுக்கு சிமிலராக தான் இருக்குது, அதாவது ஒன்று போல தான் இருக்குது. ஏன் அப்படின்னா 2லேயுமே அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து கீழே ஒன்று போல தான் விழுந்திருக்கு அண்ட் லீவ்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இவர் வந்து ஒன்றில் தான் வந்து இப்போ ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் அவர் என்னென்னா ஆல்ரெடி ஒன்று டிசைட் பண்ணி வச்சுருந்தார்ல, இந்த பாதையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையை தான் வந்து இவர் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறதுக்கு வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அதை தான் வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அண்ட் இன்னொரு பாதையை வந்து நம்ம இன்னொரு நாள் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிசைட் பண்ணிவிட்டு இந்த பாதையில் போகலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அண்ட் அவருக்கு தெரியும் என்ன அப்படின்னா, இந்த பாதையில் வந்து அவர் போனார் அப்படின்னா போத் 2 பாதையிலையுமே ஒன்று இந்த பாதையில் போனாலுமே இவரால் திரும்பி வந்து இப்போ ரிட்டன் வர முடியாது, அண்ட் அந்த பாத்தில் போனாலுமே வந்து ரிட்டன் வர முடியாது. இதே மாதிரி தான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்லேயுமே நடக்கும். ஒரு டெசிஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் தான் நம்ம வந்து மூவ் ஃபார்வர்டான டைரெக்ஷனில் நம்ம போகணுமே தவிர நம்மளால் வந்து திரும்பி அதை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நினைக்கவே கூடாது. அது வந்து நம்மளாலேயும் முடியாது. அண்ட் நம்ம ஒரு டெசிஷன் எடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதை தான் மறுபடியும் நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து அதில் ஃபெயில் ஆனோன்னாலும் கூட அதை வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. நம்ம வந்து நினைப்போம், ஆனால் அது வந்து நடக்காது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐ ஷால் பி டெல்லிங் திஸ் வித் அ சைன் சம்வேர் ஏஜஸ் அண்ட் ஏஜஸ் சென்ஸ் 2 roads diverged in a wood and I took the one less traveled by and that has made all difference. அண்ட் இது வந்து ஃபைனல் ஸ்டான்ஸா. அண்ட் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சர்லேயுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டீப்பான ப்ரீத், அதாவது நம்ம ஏதாவது நினச்சோன்னா அந்த பெருமூச்செலாம் சொல்லுவாங்களா, அதை தான் வந்து டீப் ப்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு டஃப்பான டெசிஷன் எடுக்கும்போது, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு டஃப்பான டெசிஷன் எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு டீப் ப்ரீத் வந்து எடுப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம பொயட் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இவர் வந்து இப்போ அந்த 2 டைவர்ஷனான ரோடுக்கு நடுவில் நிற்காரு. 2மே ஈக்குவலாக தெரிஞ்சாலும் கூட அவர் வந்து ஆல்ரெடி வந்து 2யுமே கம்பேர் பண்ணி சொன்னார். கிட்டத்தட்ட 2மே ஒன்று போல தான் இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து அவர் எப்படி டெசிஷன் இப்படிலாம் போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு அண்ட் ரோடையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கார்.
அண்ட் அவரோட டெசிஷனில் வந்து அவர் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறதுல வந்து பீப்புள்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து மூவ் ஆகிருக்கிறாங்க. அதாவது அந்த பாதையை வந்து கம்மியான பீப்புள் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவரும் வந்து அந்த பாதையில் தான் வந்து போகணும் அப்படிங்கிறத நினைக்காரு. இதை வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலே சொன்னார் இல்லையா, அதுதான் வந்து திரும்பியே சொல்கிறார். அதோட ரிசல்ட்டாக வந்து என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஃப்யூச்சர்லேயே வந்து அது வந்து டிசைட் பண்ணும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம எதுக்காக அவர் வந்து எந்த பாதையை சூஸ் பண்ணியிருக்காரோ அந்த பாதை தான் வந்து அவரோட ஃப்யூச்சரை வந்து ஷேப் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ, எதுக்காக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோமோ அது வந்து நம்மளோட ஃப்யூச்சரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் வந்து நம்ம ஃப்யூச்சரை வந்து ஷேப் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்ம இன்றைக்கி வந்து என்ன இது பண்ணுறோமோ அது வந்து கண்டிப்பான முறையில் அதோட பின்விளைவு வந்து நம்ம ஃப்யூச்சரில் இருக்கும். நம்ம வந்து நல்லது செஞ்சோம்னா அது வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து கெட்டது செஞ்சோம்னா அதோட விளைவுகள் வந்து கெட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்ரெடி அவர் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வந்து பீப்புள்ஸ் வந்து அவர் லெஸ்ஸாக இருக்கிற ட்ராவல் பண்ணுற பாதையை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதனால் அவர் எடுத்த முடிவுனால் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் கூட இருக்கலாம். ஆனாலும் கூட அவர் வந்து அந்த பாதையை தான் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த போமோட மேஜரான தீம்லேயே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் வந்து நம்ம ஒவ்வொரு டெசிஷனையும் வந்து பார்த்து அண்ட் பொறுமையாக வந்து நம்ம எடுக்கணும். அண்ட் அதை தான் வந்து இதோட மேஜரான தீமாக வந்து நமக்கு இந்த போமில் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இவ்வளோ தான் போமோட சம்மரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.